அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் சத்குருவான தத்தாத்ரேயர் பரசுராமருக்கு பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு அந்த மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணினார். எப்படி தூக்கத்தில் நீ பார்க்குற கனவு உனக்கு எப்படி உண்மையாட்டு தெரிகிறதோ அதே மாதிரி அந்த ஈஸ்வரன் இருக்கிறானே அவன் காணக்கூடிய கனவு தான் உன்னுடைய விழிப்பு நிலையில் உனக்கு உண்மையாட்டு தெரிகிறது அப்படின்னு சொல்கிறார். மித்யா அப்படின்னா பார்வைக்கு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது உண்மையில் இல்லை. அதாவது நீ பார்க்குற இந்த உலகம் உனக்கு உண்மையாட்டு தோன்றினாலும் ஆனால் அது அந்த ஈஸ்வரனினுடைய கனவு நிலை அப்படிங்கிறத நீ ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறார். அதாவது இங்கே கனவுல நீ எப்படி கனவுகளில் காட்சிகள் எல்லாமே உருவாக்கினியோன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா, இப்போ அந்த விஷயத்தவையே அப்படியே திருப்பி போட்டு அந்த ஈஸ்வரனே நீ அப்படிங்கிறத காட்டி கொடுக்குறார். எப்படின்னா அந்த ஈஸ்வரன் எங்கே இருக்கிறான்னு தெரியுமா? உன்னுடைய தேகத்தில் தான் அவன் அறிவாக இருந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். நீ இவ்வளவு நேரமாக அறிவு அறிவுன்னு பேசின்னு இருந்தோமே, அந்த அறிவாட்டு உனக்கு உள்ள அவரே தான் இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த அறிவாலவையே தான் இந்த உலகத்தை உன்னுடைய கனவுலையும் அவரே தான் படைக்கிறார். எப்படி உன்னுடைய கனவுல ஒரு மாதிரியான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் இந்த விழிப்பு நிலையில் நீயே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறியே அந்த உலகத்தையும் அவரே தான் படைக்கிறார். அப்போ இங்கே யார் இதெல்லாம் செய்கிறா அப்படின்னா அந்த ஈஸ்வரன் தன்னுடைய அறிவினால் அத்தனை காரியங்களையுமே பண்ணின்னு இருக்கானான்னு காட்டி கொடுக்குறார். ஏன்னா இங்கே நான் கனவு கண்டேன்னா அந்த காட்சிகள் நான் கனவு கண்டேன்னா இங்கே நான் எப்படி உற்பத்தி பண்ண முடியும்? அப்போ இங்கே நான் காரணம் இல்லை, நான் உத்தேசித்து அந்த ஒரு கனவு வந்ததுன்னு உண்டுமானால் நான் இன்னைக்கு ஒரு பகவத்கீதை சத்சங்கம் கேட்டேன், அந்த பகவத்கீதையில் வந்த சத்சங்க விஷயங்களே என்னுடைய கனவில் வரணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு படுத்தால் அந்த கனவில் பகவத்கீதை சத்சங்கம் தான் வரணும். அதுக்கு கேரண்டியா இல்லை. அப்போ இங்கே நான் நிச்சயித்து அங்கே எதுவுமே நடக்கலை, அந்த கனவில் ஏதேதோ காட்சிகள் எல்லாமே தானாகவே வருது. அது எப்படி வருது எங்கேருந்து வருதுங்கிறதே தெரியல. சம்பந்தமே இல்லாத நிகழ்வுகள், மலை பேசுறது, பறவை பேசுறது, செவர் பேசுறது, வீடு பேசுறது, அதுக்கப்புறமா நான் இந்த வீட்டில் நான் இந்த ஊரில் நான் இருக்கிறேன், பாரத கண்டத்தில் நான் ஏதோ ஒரு மூலையில் நான் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கிறேன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிற போகிறோம். ஆனால் அது ஆர்டிக் அண்டார்டிக்னு சொல்லிட்டு எங்கேயோ அது கூட்டின்னு போகும், அல்லது இந்த உலகங்கள் அல்லாத விண்வெளியில் உள்ள ஒரு பயணத்துக்கு கூட்டிகிட்டு போகும். சூரிய உலகத்துக்கு போய் பார்க்க போகிறேன், சந்திர உலகத்துக்கு போய் பார்க்க போகிறேன்னு கூட்டிகிட்டு போகும். அப்போ இந்த காட்சிகள் யார் நிச்சயம் பண்ணி வந்தது? இது எல்லாமே என்னதுன்னா விழிப்பு நிலையிலையும் இந்த கனவு தான். எப்படி கனவுல உண்மைன்னு நான் நம்புகிறேனோ அதே மாதிரி இப்போ கனவுல காட்சிகளை காணக்கூடியவன் நான் உண்மைன்னு நான் எப்படி நம்புவேன்? நம்பவே இல்லைன்னு சொன்னால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இருக்கட்டுமே, இப்போ கனவுல ஒருத்தரை புலி துரத்துறது, இப்போ காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கன்னு சத்தம் போட்டுண்டே ஓடுறாருன்னு வச்சுக்குவோம். இங்கே நிஜத்தில் வெய்யே சத்தம் போட்டுண்டே இருக்க போது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? தட்டி எழுப்புறாங்க. சார் என்ன சத்தம், ஏதாவது கனவு கண்டீங்களா, பயந்துட்டீங்களான்னு கேட்கும்போது அவன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த புலி எங்கே இருக்கு? இல்லை. அப்போ இவன் இவ்வளவு நேரமாக பயந்துட்டு வந்ததை நினச்சி அவன் என்ன பண்ணுவான்? விழிப்பு நிலையிலையும் அதோ இங்கே புலி இருக்கு, அந்த புலி என்னை கடிக்க வருது, புலி என்னை துரத்துறதுன்னு சொல்லிட்டு ஓடுவானா? அல்லது இதோ இங்கே தான் இந்த புலி இருக்குது அப்படிங்கிறத காட்டி தான் கொடுக்க முடியுமா? இல்லை இல்லையா? அப்போ இது எல்லாமே என்னதுன்னா ஒரு ஒத்திகை மாதிரி.
கனவுல காட்சிகள் எல்லாமே தானாகவே வருது. அந்த காட்சிகளுக்கு இவன் யாரும் பொறுப்பு இல்லை. அப்போ அந்த காட்சிகள் யார் இயக்குறாங்கங்கிறதே தெரியல. அது தானாகவே பலவிதமான படைப்புகளை அது படைச்சு அது சந்தோஷப்பட்டுக்கிறது. இப்போ நீ என்ன நினைக்கிற? இந்த காட்சிகளை எல்லாமே என்னுடைய கனவு, நான் கண்டேன் அப்படின்னு நீ நினைக்கிறியே. ஆனால் இங்கே நான் அப்படிங்கிறது இங்கே இல்லை. இங்கே நான் உன்னை நீ அபிமானிச்சுன்னு இருக்கிறியே, அந்த அபிமானம் உன்னுடையது இல்லை. நீ என்ன பண்ணின்னு இருக்கிற? அந்த ஒரு உடம்பை வச்சுண்டு அந்த ஒரு தோற்றத்துக்கு மேலே அபிமானம் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் நீ உன்னை பிடிச்சி வச்சுண்டு நீ அதை நான் சொல்லின்னு இருக்கிற. அது நிலையானதுன்னு நீ நம்பின்னு இருக்கிறதுனால அதை நீ நம்புற. ஆனால் இங்கே அந்த கனவினுடைய காட்சிகளும் யாரை தான் படைக்கிறா? அந்த ஈஸ்வரனை தான் படைக்கிறான். அந்த ஈஸ்வரன் உனக்குள்ள அறிவு பிரகாசமாட்டு இருந்து கொண்டு கனவுல உனக்கு சில காட்சிகளை காட்டி கொடுக்குறான். அதே மாதிரி விழிப்பு நிலையில நீ பார்க்கக்கூடிய உலகம் இருக்கே, அந்த உலகங்கள் எல்லாமே அவனே தான் படைத்து மகிழ்கிறான் அப்படின்னு தெளிவுபடுத்தி கொடுக்கிறார். ஆனால் கனவுல பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை இந்த உடம்போட உதவி எதுவுமே இல்லாமல் நீ மனதினால மட்டுமே தான் அனுபவிக்கிற. மனதினால மட்டுமே அனுபவிச்சு அந்த தூக்கம் முழிச்சு பார்த்த உடனேயே உனக்கு என்ன ஒரு உணர்வு தோன்றுறது? இது ஒரு கனவு, அதாவது இது ஒரு மாய தோற்றம். ஏன்னா அது இல்லைங்கிறது விழிச்சதுக்கு அப்புறமா தெரியறது. கனவு காணற வரைக்கும் அது உண்மைங்கிற மாதிரி தெரிஞ்சுது. கனவு பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நான் அதை கனவு கண்டு கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய உணர்வில் ஒருத்தனை எப்படி பார்க்க முடியும்? அப்போது அங்கே காட்சிகள் எல்லாமே கனவுல வரக்கூடிய காட்சிகள் கனவு காண்கிறவனுக்கு அது எல்லாமே உண்மைங்கிற மாதிரியே தான் தெரியும். அதில் உண்மையிலேயே அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கனவிலிருந்து அவன் முழிச்சு எழுந்திருந்ததுக்கு அப்புறமா அவன் என்ன சொல்கிறான்? இது கனவு வந்தது, அதாவது ஒரு மாய தோற்றம். எங்கேருந்து வந்தது என்னதுன்னே தெரியல, திடீர்னு ஒரு கனவு வந்தது. அதெல்லாமே எங்கே போச்சுது? எங்கே மறைஞ்சு போச்சுது? எங்கேருந்து வந்தது, எங்கே மறைஞ்சு போச்சுது தெரியல. எல்லாருக்குமே கனவு வந்திருக்கும், நானும் கனவு பார்த்துருக்குறேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த காட்சிகள் எங்கிருந்து வந்தன? கடைசி காட்சிகள் எல்லாம் எங்கே போய் மறைந்தன தெரியலையே. அப்போது இந்த காட்சிகள் எல்லாமே ஒரு மாய தோற்றம் மாதிரி திடீர்னு ஒன்று வந்தது. ஒரு சீன் ஓப்பன் ஆச்சுது. எப்படி தேட்டரில் நம்ம போய் ஒரு 3 மணி நேரம் உட்காந்துருந்து ஒரு ஷோ பார்க்குறோமோ அதே மாதிரி இங்கே ஒரு ஷோ நடக்கிறது, நிறைய நிகழ்வுகள் நடக்கிறது, யார் யாரெல்லாமோ வராங்க போகிறாங்க. கடைசி அந்த கனவு போயிடுறது. இப்போ எனக்கு அது கனவு தான், ஏன்னா அது நிஜம் இல்லை அப்படிங்கக்கூடிய தெளிவு எனக்கு எப்போ வருது? கனவுலேருந்து விழிச்சு எழுந்திருந்து உட்காந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியறது அது கனவு. ஏன்னா அதில் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி தான் நீ இந்த உன்னுடைய விழிப்பு நிலையில் நீ கண்ணை முழிச்சிட்டு இருக்கும் பொழுது நீ இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கியே, இந்த உலகமும் இந்த ஒரு உடல் நீ ஏற்று வச்சுட்டு இருக்கிற இல்லையா, இந்த உடம்பு போனதுக்கு அப்புறமா இதுவும் மாய தோற்றம்னு நீ தள்ளிட போற. இந்த உடம்பு இருக்கிறது வரைக்கும் தான் இந்த உலக தோற்றம் உனக்கு கண்ணு முன்னாடி இருக்கும். அப்போ இந்த உடம்பு விட்டதுக்கு அப்புறமா இதுவும் மாய தோற்றம். எப்படி கனவுலேருந்து நான் விழித்தேனோ, முழிச்சு எழுந்திருந்ததுக்கு அப்புறமா எனக்கு கனவுங்கக்கூடிய தெளிவு எனக்கு வந்ததோ, அதே மாதிரி இந்த தேகம் விட்டதுக்கு அப்புறமா இந்த உலகத்தை நான் என்ன செய்கிறேன்? மாய தோற்றம்ங்கிறத நான் தள்ளி தான் விட போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறமா எனக்கு எந்த நிகழ்வுகளும் எனக்கு ஞாபகத்தில் இருக்க போகிறது இல்லை. ஆனால் நீ நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ ராமா, இந்த விஷயங்கள் இருக்கே, இதை எவன் ஒருவன் உடம்பு இருக்கும்போதே அறிகின்றானோ அவன் மட்டுமே தான் இந்த பிறப்பு இறப்புங்கக்கூடிய ஒரு சம்சார சாகரத்தை வென்றவனாகிறான். அதாவது இந்த பந்தத்தை வென்றவனாகிறான், அபிமானங்களை வென்றவன் ஆகிறான்.
அவன் மீண்டும் பிறக்கவே மாட்டான். ஏன்னா பிறந்தாதானே அவன் இறக்க போகிறான். அதனால் மீண்டும் அவன் தேகம் எடுப்பதற்கான அவசியம் அங்கே இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா காரணம் நான் இல்லை. காரணம் அங்கே சித்தே அறிவாட்டு அங்கே உட்காந்துருக்கு. அந்த ஈஸ்வரன் தான் காரணம். அந்த ஈஸ்வரனே தன்னுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான தேகத்தை எடுத்துக்கொண்டு அவனே தான் அந்த காரியங்களை செய்கிறான்ங்க கூடிய தெளிவு எனக்கு இந்த உடம்பு இருக்கும் பொழுதே வந்துடுத்துன்னு உண்டுமானால் இங்கே நான் எப்படி கர்த்தாவாக முடியும்? நான் எப்படி போக்தாவாக முடியும்? நான் கர்த்தான்னு நினச்சாதான் நான் முடியலையேன்னு அழணும். நான் போக்தான்னு நினச்சா மட்டும்தான் எனக்கு கிடைக்கலையேன்னு ஏங்கணும். அப்போ இங்கே ரெண்டுமே இல்லை, சுகதுக்கம் இல்லை, சமம். ஆக எவன் அந்த நிலையில் எவன் ஒருத்தன் இந்த உடம்பு இருக்கும்போதே பார்க்குறானோ அவன் ஒருத்தன்தான் அறிவாகவேயே எங்கும் எதிலும் பிரகாசிக்கிறான். இதை நீ நல்ல தெளிவாட்டு புரிஞ்சுக்கோ ராமான்னு சொல்லி கொடுக்குறார். உதாரணத்துக்கு கோவிலில் திருவிழாக்களில் தேர் அலங்காரம் பண்ணி திருவிழா எடுப்பாங்க இல்லையா? அந்த 10 நாள் உற்சவம் திருவிழா, தேர் திருவிழான்னு நடக்கும். நம்ம எல்லாருக்குமே அது ஒரு அனுபவமான உண்மை. அந்த தேர் எங்கே இருந்தது? அது நிலையில தான் இருந்தது. ஒரு நிலையான ஒரு இடத்துல அது பாட்டுக்கு இருந்தது. இந்த மக்கள் எல்லாருமா சேர்ந்து, அதாவது நான் என்ன ஆசைப்படுறேன்? இந்த தேரை இழுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ தேரை இழுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்? பலவிதமான அலங்காரங்கள் எல்லாமே பண்ணி, அதாவது மக்களை ஈர்க்கும்படியான கவர்ச்சிகரமாட்டு நிறைய அலங்காரங்கள் எல்லாமே பண்ணி நான் அந்த தேரை இழுக்க ஆரம்பிக்கிறேன். சுவாமியை எல்லாத்தையும் உள்ள வச்சு அந்த ஒரு தேரை இழுக்கிறேன். இழுக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்? எல்லாரையும் கூப்பிடுறேன். எல்லாரும் வாங்கோ, இந்த தேரை நிலையிலேருந்து இழுக்கணும். என்ன செய்யணும்? திரும்ப நிலையிலேருந்து இழுத்து எங்கோ கொண்டு போகிறோம்? அது அங்கே இங்கேன்னு சுற்றிண்டு திருப்பியும் அதே நிலையில தான் விட போகிறோம் இல்லையா? அப்போது இழுக்கணும், தேரை இழுக்கணும்னு ஆசைப்பட்ட நான் என்ன பண்ணுறேன்? சுவாமி கிட்டக்க வேண்டிக்கிறேன். என்ன வேண்டிக்கிறேன்? நாங்கள் இந்த மாதிரி ஒரு உற்சவம் நடக்கிறோம் இல்லையா, நடத்த ஆரம்பிக்கிறோம். இந்த உற்சவம் எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறோம். இந்த தேரை நாங்கள் இழுக்கிறோமே, இந்த தேர் நல்லபடியாக நிலையில் நிற்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ நாங்கள் இந்த தேரை நாங்கள் இழுக்கிறோம், எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இந்த தேரை திருப்பியும் நாங்கள் நிலையில் கொண்டு விடணும். அதற்கு நீயே அருள் புரியணும்னு சொல்லி கேட்குறோம். எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பாருங்க. ஏன்னா இந்த தேருங்கிற மாதிரி இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? நான் சில ஆசைகளை வச்சுக்கிறேன். அந்த ஆசைகள் மூலமாட்டு நான் இந்த வெளியில் இந்த உலகத்தில் நான் விவகாரங்களுக்கு உள்ள நான் ஈடுபடுறேன். எப்படி நான் இந்த விவகாரங்களுக்கு உள்ள நான் என்னுடைய ஆசைகள் நிமித்தமாட்ட நான் இங்கே விவகாரங்களில் ஈடுபட்டுருக்கிறேன். இப்படி என்னுடைய விவகாரங்கள் மூலமாட்ட நான் இந்த ஆசைகளில் ஈடுபடும் போது இப்போ நான் அதில் சந்திக்கக்கூடிய சுகதுக்கங்கள் எல்லாமே யாரை சாரும்? என்னத்தான் சாரும். தனிப்பட்ட இந்த ஒரு மனதைத்தான் சாரும். அப்போது என்னுடைய ஆசைகளை நான் கவனிக்காமல், என்னுடைய போக்குகளை நான் கவனிக்காமல் நான் என்ன பண்ணுறேன்? கடவுள்கிட்ட போய், கடவுளே நான் இந்த மாதிரியான ஆசைகளை வச்சுன்னு இருக்கிறேன், இந்த ஆசைகளை நிறைவேற்றி கொடுன்னு கேட்குறேன் இல்லையா? ஆனால் இங்கே தத்தாத்ரேயர் என்ன சொல்லி கொடுக்குறார்? இங்கே நீ நினச்சி எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே நடக்கிறது எல்லாமே ஈஸ்வர சங்கல்பத்தினால எல்லாமே நடக்கிறது. ஈஸ்வரன் என்ன நியமிச்சிருக்கிறானோ அதன்படி தான் அத்தனை விஷயங்களுமே நடந்துட்டுருக்கு. இங்கே நீ நினச்சின்னு இருக்கிற, நீ தான் இந்த காரியங்களை நடத்தின்னு இருக்கிறான்னு நீ நினச்சின்னு இருக்கிற, அது இல்லை. இப்போ எப்படி இந்த ஒரு தேரை இழுக்கணும்னு ஆசைப்பட்டது நான், அது நிலையிலவேயே தான் இருக்குது.
அது இருந்துட்டு போட்டுமேன்னு எனக்கு விடணும்னு தோணலை இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை இழுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஊரை கூட்டுறேன். அதுக்கப்புறமா என்ன ஆகுறது, அதில் கலவரங்கள் வருது, சண்டை சச்சரவுகள் வருது, மனஸ்தாபங்கள் வருது, நிறைய குறைகள் எல்லாமே வருது இல்லையா? அதுக்கப்புறமா பலவிதமான போராட்டங்கள், எல்லாரையுமே இழுக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாரையுமே. அதுக்கப்புறமா திருப்பியும் நிலையில் கொண்டு வந்து விட்டதுக்கப்புறமா அப்பாடிங்கிறோம். இப்போது இந்த தேரை யார் நிலையிலேருந்து எடுக்கணும், திருப்பியும் நிலையிலேயே ஏன் கொண்டு வந்து விடணும்? அப்போது இது எப்படின்னா அதே மாதிரி தான் நான் இந்த உலக விவகாரங்களுக்கு உள்ள நானே தான் ஆசைப்பட்டு நானே இதுக்குள்ளவையே வரேன். அதுக்கப்புறமா நானே என்ன சொல்லிக்கிறேன், என்னுடைய இந்த ஆசையை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லிட்டு நானே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அது தேமேன்னு தானே இருந்தது. அப்போ ஆசை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்லி கொடுக்குறா? அப்போ இங்கே என்னன்னா ஒவ்வொருத்தரும் தனக்கு உள்ள பார்க்க மாற்றங்கள் எங்கே இருக்குங்கிறத தனக்குள்ள பார்க்கறத விட்டு போட்டு நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா வெளியில் உள்ள உலக விஷயங்களுக்கு உள்ள நாம் போய் உழண்டு நாம் அதுக்காக வேண்டியே நம்ம பொழுதை போக்கிடுறோம். எதுக்காக பிறந்தோமோ பிறந்தது பற்றி சிந்திக்கிறத பற்றி கவலையே இல்லாமல் இந்த உலக விஷயங்கள் சாஸ்வதம்னு நினச்சிட்டு அதுக்கு பின்னாடியே போகிறோம் இல்லையா? அது இன்பத்தை எப்படி கொடுக்கும்? துக்கத்தை தான் கொடுக்கும். இந்த தேர் தான் இவன் தான் ஆசைப்பட்டான், இழுக்கிறான் தான். ஆனால் சந்தோஷமாக தேரை இழுக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாட்டி இவன் ஒருத்தன் எப்படி இருக்க முடியும்? அப்போ பலவிதமான மக்கள் அங்கே கூட்டும் போது என்ன ஆகிறது? அப்போ பலவிதமான மனங்களோட இங்கே ஒரு போராட்டங்களே தான் நடந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ தேரை இழுக்கணும்னு இவனுக்கு ஒரு ஆசை வருவானே, அது நிலையிலவையே தானே கொண்டு போய் விடணும்னு தானே தோன்றுறது. அப்போ நிலையிலவையே இருக்கக்கூடிய ஒன்றை நிலையிலேருந்து நகுத்தணும்னு ஆசைப்பட்டுட்டு திருப்பியும் அதை நிலையிலவையே கொண்டு வந்து விடணும்னு ஏன் தோணணும்? அப்போ அதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் பிரயத்தனப்படணும்? அது அங்கேயே இருக்கிறதுனாக்கா அது அங்கேயே இருந்துட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு ஏன் விடலை? இவனும் நிலையிலேருந்து இழுக்கிறான், இழுத்துட்டு திருப்பியும் அங்கேயே தானே கொண்டு போய் விடணும்னு தானே ஆசைப்படுறான் இல்லையா? இப்போ வேறு எங்கேயாவது கொண்டு போய் இந்த முக்கிலேருந்து எடுத்து அந்த முக்கில் கொண்டு போய் அதுதான் நிலைன்னு சொல்லிட்டு மாற்றுறாங்களா? இல்லையே. அப்போ இங்கே என்னதுன்னா உலக விவகாரங்களுக்கு இடையிலவேயே நான் சுற்றி நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய நிலைத்த தன்மை எதுங்கிறதவையே எனக்கு தெரியாமல் கண்மூடித்தனமாட்டு ஏதேதோ காரியங்களை நான் செய்துக்கிட்டே இருந்து முடிவில் நான் என்ன செய்கிறேன், பிறப்பு இறப்புங்கக்கூடிய சங்கல்பங்கள்லவையே நான் பறந்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய சங்கல்பங்கள் எப்படி இருக்குது, இப்போ நடக்கலைன்னா அடுத்த ஜென்மாவிலையாவது நான் நடக்கணும், அடுத்தது நான் இன்னொரு பிறவி எடுத்து நான் இந்த பிறவியில் நான் எதை நான் அனுபவிக்கணும்னு விட்டேனோ அது அவ்வளவு தீமையே அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம கண் முன்னாடி நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போ இவங்க எல்லாருமே அறிவாட்டு ஆகவே முடியாது. அப்போது உடம்பு இருக்கும்போதே இந்த விஷயங்கள் எல்லாமே மாய தோற்றம்ங்கக்கூடிய ஒரு தெளிவு யாருக்கு ஏற்படுகிறதோ அவன் ரொம்ப ஜாக்கிரதையாட்டு இருப்பான். வெளி உலக விவகாரங்களுக்குள்ளே ஈடுபட வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஏன்னா அதனால் எந்த விதமான லாபமும் இல்லை. அங்கே ஈஸ்வரனே அத்தனையுமே நடத்தின்னு இருக்கிறதுனால அவன் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறான். அப்போது சூரியனினுடைய சுயம்பிரகாச ஒளி இருக்கு இல்லையா, அது அந்த கண்ணாடியில் நுழைஞ்ச உடனேயே அந்த கண்ணாடி சூரியனினுடைய வெளிச்சத்தை அது பிரதிபிம்பிக்கிறது. ஆனால் அது கண்ணாடியினுடைய வெளிச்சமா? இல்லை, கண்ணாடிக்கு சுயம்பிரகாசம் இல்லை. கண்ணாடியை வெளிச்சத்தில் இல்லாமல் இருட்டில் நீங்கள் வச்சிங்கன்னு உண்டுமானா இருட்டில் போய் கண்ணாடியை பார்த்தாலும் அந்த கண்ணாடி உங்கள் முகத்தை காட்டணும். அது தானாகவே ஒளிர்கிறதா, பிம்பத்தை நம்மளுக்கு காட்டி கொடுக்கிறதா? இல்லை. ஆனால் அது ஒளிர்கிறதுங்கிறது எனக்கு தெரியலைங்கிறதுக்கு தான் ஒரு வெளிச்சம் தேவை. அப்போது எப்படின்னா இந்த சூரியனுடைய சுயம்பிரகாச ஒளியே இந்த கண்ணாடியில் நீங்கள் திருப்பி வச்சு இந்த சூரியனுடைய ஒளியவையே நீங்கள் கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கிறீங்கன்னு வைப்போம். அப்போது அந்த சூரியனுடைய ஒளியை இந்த கண்ணாடி உள்வாங்கி இந்த கண்ணாடி வெளிச்சத்தை பிரதிபிம்பிக்கிறதுன்னு வச்சுக்குவோம்.
ஆனால் இது கண்ணாடிக்குன்னே உள்ள வெளிச்சமா அல்லது சூரியனிடமிருந்து கிரகித்து வெளியில் விடுற வெளிச்சமா? சூரியனிடமிருந்து கிரகித்து அது வெளியில் விடுறது தானே தவிர சூரியனை மாதிரி அது ஒளி வீசக்கூடிய தன்மை இந்த கண்ணாடிக்கு இயல்பில் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த உபாதியான கண்ணாடியினுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த வெளிச்சமும் இருக்கு. எப்படி அந்த கண்ணாடியில் தூசி படிஞ்சு மாசு படிஞ்சு இருந்ததுன்னா அந்த பிம்பம் சரியாக தெரியாது, அழுக்கு படிஞ்சு இருந்ததுன்னா தெரியாது, கீறல் விழுந்திருந்ததுன்னா தெரியாது. அந்த கண்ணாடி குவி ஆடியாட்டோ அல்லது குழி ஆடியாட்டோ இருந்தாலோ தெரியாது. எப்படி தெரியாது? அது அதனுடைய ஒளியை முழுமையாட்டு அதுக்கு பிரதிபிம்பிக்க தெரியாது. அப்போது கண்ணாடி, அதாவது கண்ணாடி அழியும் போது என்ன செய்கிற, கண்ணாடியை உடஞ்செடுத்துன்னா அதனோட சேர்ந்து இந்த பிரதிபிம்பிக்கக்கூடிய இந்த ஒரு வெளிச்சமும் காணாமல் போயிடுறதில்ல. சூரிய வெளிச்சத்துக்கு நேராக கண்ணாடியை வைக்கிறோம், இந்த கண்ணாடி உடஞ்சி போயிடுத்துன்னா போயிடுத்து. அப்போ அதனுடைய வெளிச்சம், அது பிரதிபிம்பிக்கக்கூடிய வெளிச்சமும் போயிடுத்து. அதே மாதிரி தான் இந்த சித்தினுடைய சுயம் பிரகாசமாட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அது இந்த உபாதியான உடல்னாக்க என்ன உடல்? மனிதன், மிருகம், பறவை, மரம், கல், மண், நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரிதான். அது போன்ற எதில் நுழையிறதோ நுழைஞ்ச உடனேயே அந்த உபாதியாட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு உடலும் என்ன செய்கிறது? அந்த அறிவை பிரதிபிம்பிக்க செய்தாலும் அது அந்த உடம்பினுடைய சுயம் பிரகாச அறிவு அல்ல, அந்த உடம்புக்குன்னே உள்ள அறிவு கிடையாது. அது என்ன செய்யறது? அந்த உபாதியான உடலினுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறது? பிரதிபிம்பிக்கிறது. அதே அறிவு தான் அந்த உபாதிக்கு தகுந்த மாதிரி அது பிரதிபிம்பிக்கிறது. இப்படி பார்க்க போனால் முட்டாள்னு சொல்கிறதும் அந்த அறிவு தான், ஞானின்னு சொல்கிறதும் அந்த அறிவு தான். நான், கோழி, ஆடு, மாடு எதை சொல்கிறோமோ சொல்கிறது எல்லாமே அந்த அறிவு தான் அத்தனையிலுமேயே பிரகாசிக்கிறது. அந்த அத்தனையிலுமேயே அந்த தூய அறிவே தான் பிரகாசிக்கிறது. எப்படி இந்த உடல் அழியும் போது அதனோட சேர்ந்த இந்த அறிவும் சேர்ந்து அந்த இடத்த விட்டு நீங்கிடும், அவ்வளவே தான். எப்படி இந்த கண்ணாடி உடையும் போது அதனுடைய பிரதிபிம்பிக்கக்கூடிய அந்த ஒரு அந்த பிரதிபிம்பமும் சேர்ந்து காணாமல் போயிடுறது இல்லையா, அதே மாதிரி தான் இந்த உடம்பு அழியும் போது அந்த உடம்போடவேயே சேர்ந்து அந்த அறிவு அந்த இடத்துல இருந்து நீங்கி விடுறது. அது பிரதிபிம்பிக்கக்கூடிய சக்தி அதுக்கு சுயமாட்டு அந்த உடம்புக்கு இல்லை. அப்போது நீ இப்போ கவனமாக நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்னது தெரியுமா? எல்லா இடத்துலையுமேயே எப்போதும் சுயம் பிரகாசமாட்டு அந்த அறிவு மட்டுமே தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோராமா. இப்படி உடம்பு எடுத்த அந்த ஜீவன்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே தங்களுக்கு கிடைத்த இந்த ஒரு உபாதியான இந்த உடம்புக்கு தகுதிக்கு ஏற்றபடி தான் இந்த அறிவை அவர்கள் பிரதிபிம்பிக்கின்றனர். அதனுடைய ஏன்னா சிலவங்களுக்கு உடனே கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கும், சிலவங்களுக்கு உலகம்தான் உண்மைன்னு நம்பிக்கை இருக்கும். இது எல்லாமே அங்கே அறிவினுடைய வேலை தான். அங்கே அறிவு இல்லைனாக்க இந்த எண்ணமும் கூட வராது. எனக்கு வேலை வேணும், நான் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும், நான் சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறதும் அப்போ எதுதான் வந்துடுறது? இந்த ஜீவன்களில் இந்த அறிவு பிரகாசிக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் எல்லாமே தோன்றுறது. இந்த அறிவு பிரகாசிக்கலைன்னா இந்த விஷயங்களும் தோணாதுங்கிறத காட்டி கொடுக்குறார். அதாவது பேஸ்மெண்ட் இதுதான், இதுக்கு மேலே தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. எப்படி அலைகளுக்கு சமுத்திரம் ஆதாரமோ அதே மாதிரி இந்த அறிவு தான் ஆதாரமாட்டு இருக்குது, மேலே அந்த விஷயங்கள் அலைஞ்சுன்னு இருக்கு. அப்போ இங்கே ஆதாரமாட்டு இருக்கக்கூடிய அறிவை பார்க்கறதுக்கு தவறிடுறோம். இதைத்தான் அவர் சுட்டி காட்டின்னு இருக்கார். இப்போது ஓரறிவு முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா 6 அறிவு வரை கொண்ட மனிதன் வரை தங்களது உடலுக்கு ஏற்றபடி அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரியான அறிவை அவங்க வெளிப்படுத்துகிறார்கள்.
இதில் ஆறறிவு படைத்த அந்த மனித உடலை மனித உடல் கொண்டிருக்கிற கூடியவர்களில் பலருக்கும் தங்களுடைய சங்கல்பத்தினால ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பாவனையிலவேயே இந்த மனித உடலின் மகத்துவத்தை அறியாமலும் அதில் பிரதிபிம்பிக்கக்கூடிய இந்த ஒரு அறிவினுடைய பிரகாசத்தை உணராமலும் இந்த மனம் போனபடி வாழ்ந்து மனதின் பிடியில் சிக்கிக்கிட்டு மனம் போனபடியே கஷ்டப்பட்டு அதுதான் மனம் போனபடி இதுதான் சுகம்னு சொல்லி அதுக்கு பின்னாடியே போய் அலைந்து இந்த உடலை விடும்பொழுது அந்த பிரதிபிம்ப சித்தினுடைய அந்த பிரதிபிம்ப அறிவையும் இழந்து தங்களுடைய சங்கல்பத்துக்கு ஏற்றபடி அடுத்த ஒரு பிறவியில் இன்னும் வேற ஒரு உடம்பை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போது அடுத்த ஒரு பிறவி இருக்கா? இருக்கு. அதை என்னுடைய சங்கல்பமே தான் தீர்மானிக்கிறது. அப்போ என்னுடைய சங்கல்பங்கிறது என்னுடைய நான் அப்படிங்கக்கூடிய உபாதிகளோட கூடிய உபாதிகள் மீது அபிமானம் வச்சிருக்கிற, அதாவது மனம் புத்தி, இது என்னுடைய மனம், என்னுடைய மூச்சு, என்னுடைய உடம்பு இல்லையா? அப்போ இந்த மாதிரியான என்னுடைய சுகத்துக்கு வேண்டி என்னுடைய ஆசைக்கு வேண்டி நம்ம என்னெல்லாம் சொல்லிக்கிறோமோ அத்தனையும் எடுத்துக்கலாம். எப்படி இந்த விஷயங்களில் அபிமானம் வச்சுக்கிண்டு இதில் ஆசைகள், அதாவது இதில் எண்ணங்களை வச்சுக்கிண்டு இதில் உள்ள சங்கல்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக வேண்டி அவனே என்ன பண்ணிக்கிறான், இன்னும் ஒரு உடம்பை எடுத்துக்கிறான். ஏன்னா இந்த ஒரு உடம்பு இருக்கும் பொழுதே இங்கே ஈஸ்வரனை அவன் அறிஞ்சிருக்கலை. இந்த ஈஸ்வரனை தான் சங்கல்பத்தினால இந்த ஒரு உடம்பை எடுத்திருக்கிறான். ஆகையினால இது ஈஸ்வர சங்கல்பத்தினால அது தானாகவே நடக்கட்டும்ங்க கூடிய அளவுக்கு இவனுக்கு மனசு பக்குவப்பட வரல. அப்போ அந்த பக்குவத்துக்கு வரணும்னா இந்த ஆன்மவியல் கல்வி பாடங்கள் படிக்கணும். அதுக்கு பொறுமை இல்லை, அதை கேட்கறதுக்கு பொறுமை இல்லை, அதை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை, ஆசை இல்லை. உலக விஷயங்களில் ஆசைகள் இருக்கிறதுனால அதுக்கு பின்னாடியே தான் ஓடக்கூடிய மனம் என்ன ஆகிறது, இந்த மாதிரி தன்னுடைய சங்கல்பத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஒரு உடம்பை எடுக்க அதுவே தான் தயாராகிறது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்டக்க கூப்பிடுறார், இடங்கையான்னு கூப்பிடுறார். ஒரு இடத்துல இடங்கையான்னு கூப்பிடுறாருனாக்க என்ன அர்த்தம்னா, நீ எந்த கையால் அம்பை எடுக்கணுங்கிறது கூட நான் நிச்சயம் பண்ணணுமே தவிர உன்னுடைய நிச்சயத்தினால அங்கே அந்த காரியங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்கிறார். அப்போது இங்கே எந்த காரியம் என்ன பண்ணணுங்கிறது ஈஸ்வர சங்கல்பத்தினால தான் நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் இதை நான் என்ன பண்ணுறேன், தனிப்பட்ட நான்கு கூடிய தேகத்தோட கூடிய அபிமானங்களோடு இருக்கக்கூடிய நான் இங்கே நான் தான் அத்தனையுமே நடத்துகிறேன்னு கூடிய ஒரு கர்த்தா பாவனைக்கு போயிடுறேன். அதனுடைய பலன்களில் விருப்பம் கொண்டு போக்தாவுக்கு போயிடுறேன். அப்போ இங்கே நானே தான் கர்த்தா, நானே தான் போக்தா. இது எல்லாமே எதனுடைய விளைவு, என்னுடைய அகங்காரத்தினுடைய விளைவு. நான் அப்படிங்கக்கூடிய இந்த தேகத்தோட கூடிய அபிமானத்தோட கூடிய அகங்காரத்தின் விளைவு தான் இது எல்லாமே. அப்போ இங்கே ஈஸ்வரன் தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நாம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள நிகழ்வுகள் எல்லாமே ஈஸ்வர சங்கல்பமாகவே தான் நடக்கிறது. என்னுடைய சங்கல்பம் இங்கே இல்லை. அப்போ என்னுடைய சங்கல்பத்தில் சில காரியங்கள் நடக்கிறதுன்னு உண்டுமானால் அது அந்த பிறவியில் அந்த உபாதியில் இருக்குது. அதனால் அது நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். யார் ஒருத்தர் இடைவிடாத ஒரு தீவிரமான விடாமுயற்சியினாலும் சாதுக்களினுடைய சங்கமத்தை சேர்ந்து அதன் மூலம் தீவிரமான விசாரணை செய்து தன்னிடம் பிரதிபிம்பிக்கின்ற அந்த ஒரு தூய அறிவை கொண்டு அந்த சித்தினுடைய சுயம் பிரகாசமாக ஒளிர்விடுகிற அந்த சுயம் பிரகாச அறிவினுடைய முழுமையை யார் அறிகின்றார்களோ அவன் மட்டுமே தான் அவனிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு அறியாமையாகிய இருட்டை விளக்கி ஞான வெளிச்சத்தில் அவனே இறைவனை காண்கிறான். ஹே ராமா,
இந்திரஜால வித்தைக்காரன் இருக்கானே, அவன் செய்யறதா நீ பார்த்துருக்கிறியா? எந்த ஒரு விதமான மூலப்பொருளுமே இல்லாமல் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே யானை, குதிரை, பறவை, புறா அப்படின்னு பலவிதமான உயிரினங்களை அவன் விசித்திரமாக படைக்கிறான். அதை பார்க்குறவங்க தங்களுடைய கண்களையே நம்ப முடியாமல் உண்மையே அப்படின்ன மாதிரி அதிலவையே மயங்கி அதிலவையே மனம் மயங்கி போய் கடைசி என்ன ஒரு முடிவுக்கு வராங்க, அது ஒரு பொய் தோற்றம்னு சொல்லிட்டு அவங்களே அந்த இடத்த விட்டு எந்திருந்து போகிறாங்க. அதே மாதிரி தான் இந்த உலகம் இருக்கே, அது அந்த ஈஸ்வரனினுடைய சங்கல்பத்தினால இப்படியாட்டு பலவாக படைக்கப்பட்டு அந்த காட்சிக்கு தெரிகிற மாதிரி தெரிகிறது. நீ உன்னுடைய மனம் இதை கண்டு மயங்கினாலும் நீ விசாரத்தினுடைய துணை கொண்டு இதை இறுதியில் இது பொய் தோற்றம் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டதுன்னா அந்த அறிவாக நீ இருக்கிறாயின்னு அர்த்தம். அப்போ இந்த சிருஷ்டிக்கப்பட்டவைகளை அந்த ஜால வித்தைக்காரன் திரும்ப அவன் எப்படி மறைய வைக்கிறானோ அதே மாதிரி தான் இந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுறான்னா தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்தை மீண்டும் அவனே மறைய வைக்கிறான். இதை நீ எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா ஆன்மவியல் பாடங்களை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆன்மவியல் பாடங்கள்னா பராவித்யா பாடங்கள் மூலமாட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயங்களை நீ அப்படி தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் இந்த ஜெகத் பொய் அப்படிங்கிறது நிரூபணமாக முடியும். எப்படின்னா, அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் என்னவாகும் அப்படின்னா நம்மளை இந்த சமுதாயம் எப்படி ஏற்றுக்கும்? நாம் இந்த உலகம் பொய்ன்னு சொன்னானாக்கா இந்த உலகம் நம்ப போகிறதா? நாம் என்ன நினைக்கிறோன்னா, நாம் இப்படியெல்லாம் கருத்துக்களை சொன்னால் அடுத்தவங்க நம்பணும் அப்படிங்கிறதான் நாம் எதிர்பார்க்குறோமே தவிர முதல்ல நாம் இங்கே மாறணும்னு ஒருத்தருமே நினைக்கிறதே இல்லைங்கிறது தான் வேடிக்கை. இந்த அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிறது எதனால் வருதுன்னா, நான் என்னுடைய உடம்பின் மேலே வச்சிருக்கக்கூடிய அபிமானம்தான் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, அடுத்தவங்க என்ன நினைப்பார்கள், இந்த சமுதாயத்தில் நாம் எப்படி இருப்போம், நம்மளை இந்த சமுதாயம் ஏற்றுக்குமா, நாம் முன்னாடி இப்படி இருந்தோமே இப்போ நாம் இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிறது எல்லாமே புலம்ப வைக்கும். இந்த ஒரு உயர்ந்த ஒரு ஞானத்தை உணர்ந்தவன் தன்னை ஞானி அப்படின்னோ அல்லது நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேனோ நானே குருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே தனித்துவமான எந்த ஒரு விதமான அடையாளங்களுக்கு உள்ளவும் அந்த ஒரு ஞானி போய் சிக்கிக்க மாட்டாங்க. எப்படின்னா, ஆடைகள் எதுவுமே இல்லாத ஒரு ஆதிவாசி கூட்டம் இருக்குன்னு உண்டுமானா அந்த ஆதிவாசி கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு ஆடை அணிந்து நவநாகரிகத்தோடு ஒருத்தன் உள்ள போய் நுழையறான்னு வச்சுக்குவோம். அவங்க எல்லாருமே இவனை வித்தியாசமாக பார்ப்பாங்க இல்லையா? என்ன பண்ணுவாங்க, அவனை உதாசீனப்படுத்துவாங்க, அவனை மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி அபராவித்யான்னு இருக்கு இல்லையா, அதாவது உலக கல்விகள் கற்றுக்கிறாங்க இல்லையா, உலகவியல் கல்விகள். இந்த கல்விகளில் அறிந்த அவன் தன்னை ஞானின்னு சொல்லிக்கிட்டாலும் அந்த கூட்டங்களினுடைய மத்தியில் இந்த ஆன்மவியல் பாடங்களை கற்றறிந்த ஒரு முமுட்சு, ஒரு ஞானி அந்த கூட்டத்துக்கு இடையில போனாலும் அவங்களால இவர் உதாசீனப்படுத்தப்பட்டாலும் இந்த ஒரு ஞானி, இந்த ஒரு முமுட்சு அதனால் எந்தவித பாதிப்புகளுக்கும் உள்ளாகாமல் இருக்கிறார். ஏன்னா இங்கே தூய அறிவே வடிவாட்டு அவர் இருக்கிறதுனால இந்த வெளியில் இருக்கக்கூடிய நடைபெறுகின்ற எந்த ஒரு விஷயங்களும் அவரை துளி கூட பாதிக்காது, கடுகளவு கூட அவருடைய மனதை சஞ்சலப்படுத்தாது. அப்போது இங்கே சத்தியமானது தன்னுடைய சுபாவத்தை எப்பொழுதும் நழுவவே விடாது. ஆனால் அசத்தியமானது இருக்கு இல்லையா, இந்த உலகியல் விஷயங்கள், இது எல்லாமே தன்னுடைய சுபாவத்தை நிச்சயமாக நழுவ விட்டுவிடும். ஆகையால் ராமா நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு சொல்லி கொடுக்குறார். ஏன்னா இங்கே சஞ்சல சுபாவம் தான் இருக்குது இந்த உலகத்தில். ஏன்னா சஞ்சல சுபாவம்னா என்ன அர்த்தம்? சஞ்சலம்னா அதாவது குழப்பத்திலவேயே ஆடிக்கிண்டே இருக்கிறது, ஒரு நிலை இல்லாமல் குழப்பத்திலவேயே இருக்கிறது.
அப்போ நிலையில்லாத குழப்பத்தோடு கூடிய இந்த ஒரு உலகத்தை பாரு, எப்படி பிரதிபிம்பங்களை காட்டுகின்ற ஒரு கண்ணாடியை மாதிரி எங்குமுள்ள இந்த உலகத்தை இது சத்தியம் இது அசத்தியம்ங்கிற பிரிவினைப்படி விசாரம் பண்ணி உண்மையான பிம்பம் எதுங்கிறத நீயே உன்னுடைய புத்தியை கொண்டு யோசி. நீயே உன்னை ஆராய்ந்து அறிந்து கொள். எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நீயே அறிந்து கொள். ஏன்னா இங்கே இந்த உலக காட்சிகள் எல்லாமே, ஏன்னா பரசுராமர் அந்த கேள்வியை தானே கேட்டார். ஜகத் அப்படிங்கக்கூடிய கேள்வியை தான் கேட்டார். அந்த உலகம் எப்படி இருக்குங்கிறத தான் கேட்டார். அப்போ இந்த உலகம் அறிவின் சுரூபமாட்டு எப்படி இருக்க முடியும்னு கேட்குறான். அதாவது புலன்களினுடைய துணை இல்லாமல் அறிவினால் மட்டுமே அறிய முடியுங்கிறது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்னு கேட்டான் இல்லையா. அதனால் இப்போ அவரே இந்த கேள்வி இந்த விஷயங்களை அவ்வளவும் சொல்லி இப்போ சொல்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கூச்சலும் குழப்பமும் போராட்டமும் தான் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த உலகத்தை நல்லா பார்த்து இதில் இந்த விஷயங்கள் இந்த பிரதிபிம்பிக்கிறது இல்லையா, இந்த பிரதிபிம்பங்கள் தான், இந்த உலக காட்சிகள் எல்லாமே பிரதிபிம்பங்கள் தான்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இதில் எது சத்தியம் எது அசத்தியம்ங்கிறத நீயே உன்னுடைய அறிவை கொண்டு நீயே விசாரித்து பார். ஏன்னா கண்ணாடி அசைவே இல்லாமல் இருக்கும், ஆனால் அதில் தெரிகின்ற பிம்பங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், அசையும். எப்படி அசையும்னா, இப்போ கண்ணாடி நிலையாட்டி இருக்குது, நான் இந்த இடத்துல நிற்கிறேன், அதில் உள்ள பிம்பம் அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் அசையும் போது அந்த ஒரு பிம்பங்களும் அந்த இடத்துலேருந்து அசைஞ்சு போயிடுறது. இப்போ கண்ணாடியில் என்ன தெரியுறது, நான் தெரியலை, ஆனால் அங்கே அந்த கண்ணாடியில் எந்தெந்த விஷயங்கள் பிரதிபிம்பிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கோ அந்த விஷயங்கள் அந்த கண்ணாடியில் தெரியும். அப்போ கண்ணாடியில் இது மட்டுமா தெரியும்னா வேறு டைரக்ஷனில் வச்சோன்னாக்கா அந்த இடத்துல உள்ளது தெரியும். கரெக்டு தானே? அப்போது இந்த கண்ணாடி நிலையானது, ஆனால் இந்த கண்ணாடியில் வந்து போகக்கூடிய பிம்பங்கள் இருக்கு இல்லையா, அது மாறுதலுக்கு உட்பட்டது. அதே மாதிரி தான் இந்த உலகம் இருக்கு இல்லையா, அந்த உலகம் அசைவே இல்லாமல் இருக்குது, அசைவற்று இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள காட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த பொருள்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாம் தான் வந்தும் போய்கிட்டும் இருக்குது. இதே மாதிரி தான் உன்னுடைய அறிவு இருக்கு இல்லையா, அந்த சைத்தன்யம் இருக்கு இல்லையா, அது அசைவே இல்லாமல் இருக்குது. அதில் இந்த பிரதிபிம்பம்னு ஒன்று சொன்னேனே, அந்த பிரதிபிம்பிக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஒரு மனம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த உலகமாட்டு அசைகிறதுன்னு காட்டி கொடுக்குறார். இப்போது ஈஸ்வரன், இப்போ இங்கே என்னது சக்தி, ஈஸ்வரனினுடைய சக்தி. அப்போ இந்த ஈஸ்வரனினுடைய சக்தி இங்கே எப்படி வெளிப்படுகிறது, மனம்னு வெளிப்படுகிறது. அப்போ இந்த மனம் தான் அங்கே அசைஞ்சுன்னு இருக்கு. அப்போ இங்கே அறிவுங்கிறது கடல் மாதிரி, அறிவுங்கிறது சமுத்திரத்தினுடைய ஆழ்ந்த பகுதி டெப்த்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில் சலனமே இல்லாமல் தண்ணீர் அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்குது. மேலே அலைகள் வந்துண்டு போயிண்டு இருக்கு. அந்த அலைகள் என்னது, மனம். அப்போது எப்படி அந்த அலைகளுக்கு ஆதாரம் எது, அந்த அறிவு தான். அப்போது இங்கே மனம் இயங்குகிறதுனா இந்த மனதினுடைய இயக்கம் யாருடைய இயக்கம், இதனுடைய இயக்கம்தான். ஏன்னா இதுதான் ஆதாரமாட்டு இருந்து இதுக்கு மேலே தான் அந்த மனம் அசைகிறது. இல்லைன்னா அந்த மனதுக்கு அசையக்கூடிய சக்தி இல்லை. அப்போது இதை இன்னமும் கூட புரியாததுக்கு காரணம் என்னன்னா, இந்த காட்சிகள் எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்புறதுனால. இந்த மனம் ஈஸ்வரனினுடையது, ஈஸ்வர சக்தி அப்படிங்கிறது தெரியாமல் என்னுடையது என்னுடைய விஷயங்கள் அப்படின்னு தான் தோன்றித்தனமாட்டு போகிறதுனால. எப்படி சூரியன் தான் பொருள்களை பிரகாசமாட்டு வெளிச்சம் போட்டு காட்டுகிறதுன்னு சொன்னாலும் அது எப்படின்னு புரியாமல் உட்காந்துருந்தானாக்கா நான் இதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும்னு கேட்டால், சூரிய வெளிச்சத்தில் தானே இந்த பொருள்களை பார்க்க முடியறது, சூரியன் இல்லைன்னா இந்த காட்சி தெரியாது அப்படின்னு சொன்னால், அது அப்படி சொல்லும்போது கூட
எனக்கு இது புரியலை அப்படின்னு சொன்னால் அவங்கள நாம் என்னன்னு சொல்கிறதுன்னு சொல்லி தத்தாத்திரேயரே நொந்துக்கிறார். ஏன்னா அவர்களினுடைய அறியாமை அந்த அளவுக்கு அடர்த்தியாக இருந்து அவர்களுக்கு அந்த அறிவை தெரிய விடாமல் மறைத்து விடுகிறதுன்னு சொல்கிறார். கண்ணாடியில் தூரத்தில் தெரிகிறது, கண்ணாடியில் ஒரு தூரத்தில் ஒரு பொருளை பார்க்குறேன், அது எந்த தூரத்தில் இருக்குங்கிறத நான் விசாரித்து அறியணும். எவ்வளவு தூரத்தில் இருக்குங்கிறத நான் பார்க்கும்போது அங்கே தூரங்கிறது தெரியாமல் கண்ணாடி மட்டுமே தான் இருக்குங்கிறது தெரிகிறது. அதே மாதிரி தான் இந்த அந்த அறிவில் காணப்படக்கூடிய இந்த ஒரு ஒளியும் இருளும் அந்த விசாரணையின் முடிவில், விசாரத்தினுடைய முடிவில் நல்ல தீவிரமாட்டு ஆராய்ந்து பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லாமல் போய் அந்த இடத்துல தூய அறிவு மட்டுமே தான் இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இங்கே பிரதிபிம்பத்திற்கு காரணமாட்டு இருக்கக்கூடிய அறிவு, இந்த அறிவு இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கோராமா. இந்த உலகமாட்டு நீ எதையெல்லாம் காண்கிறாயோ அந்த காட்சிகளினுடைய பிரகாசம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே உனக்கு உள்ள அந்தர்யாமியாட்டு இருக்கக்கூடிய அந்த தூய அறிவினுடைய சுயம் பிரகாசம்தான் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அதனால் ஈஸ்வரனது அறிவு பிரகாசமே தான் இந்த ஜகத்தினுடைய சொரூபங்கிறத நீ புரிஞ்சுக்கோன்னு இந்த ஜகத்தினுடைய நிரூபணத்தை காட்டி கொடுக்கிறார் தத்தாத்திரேயர். இப்படி தத்தாத்திரேயரிடமிருந்து இந்த ஜகத்தினுடைய உண்மை வடிவை அறிந்து கொண்டதுக்கு பிறகும் கூட சந்தேகமே தீரலை இந்த பரசுராமருக்கு. ஏன்னா இந்த ஜகத்தை எப்படி என்னால் அது பொய் தோற்றம் மாய தோற்றம்னு சொல்ல முடியும்? என்னுடைய அனுபவத்தில் நான் அது உண்மைன்னு மாதிரியே தானே நான் பார்க்குறேன். இப்போ கனவில் நான் எப்படி அது உண்மைன்னு நான் நம்புகிறேன், ஆனால் விழித்து எழுந்ததுக்கு அப்புறமா அதை மறைஞ்சு போயிடுறது. ஆனால் இங்கே இது விழிப்பு நிலையில் அது இருந்துட்டே தான் இருக்குது, ரொம்ப லாங் பீரியடாட்டு இருக்குது. எவ்வளவு பீரியடாட்டு இருக்குது? என்னுடைய தேகம் விடுறது வரைக்கும் அது உண்மையான மாதிரி தான் இருக்குது. அப்போ நான் இதை எப்படி மாயா தோற்றம்னு எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்போது இவன் கேட்குறான், ஏன்னா ஜகத்தினுடைய உண்மை சுரூபம் நீங்கள் கூறியது போன்றே ஒரு பொய்யான ஒரு கனவு போல இருக்கிறதுன்னு வச்சுக்குவோம். ஆனால் இந்த உலகம் பார்வைக்கு உண்மை மாதிரியே தானே தெரியுது. எல்லாருமே, இப்போ நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இது உண்மையாட்டே நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த உலகம் இருக்குது, இந்த உலகம் உண்மை, இதை பாரு, இந்த உலகம் எல்லாமே இருக்குது, உன்னை சுற்றி இதெல்லாமே இருக்குது, இதெல்லாம் சத்தியமாட்டு இருக்குன்னு சொல்கிறதுக்கு அப்படி நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் இவ்வளவு தூரம் விளக்கங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு பிறகும் எனக்கு இவை எல்லாம் உண்மையினே தான் தோன்றதே தவிர இதை எல்லாம் என்னால் போலி அப்படின்னு என்னால் மறுக்கவே முடியலை. ஏன்னா இது எனக்கு அபிமானத்தினால நிகழ்ந்ததா அல்லது இன்னமும் எனக்குள்ள இந்த அறியாமை என்ன புரிய விடாமல் தடுக்கிறதா எனக்கு என்னதுன்னு புரியலை. அதனால் நீங்களே எனக்கு தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்படி கேட்ட உடனே தத்தாத்திரேயர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்திற்கு இந்த உலகம் உண்மைன்னு உனக்கு தெரியறது இல்லையா, இதுக்கு என்ன காரணம்னா இந்த உலகத்தை நீ வேறையாட்டு நீ கற்பனை பண்ணிக்கக்கூடிய இந்த மனதினுடைய மயக்கம்தான் காரணம்னு சொல்கிறார். அதாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த ஒரு பொருளை அது இன்னதுன்னு தெரிஞ்சிக்காம அதை வேற ஒரு பொருளாட்டு நான் கற்பனை பண்ணிக்கிற மாதிரி, இது எல்லாமே என்னது? மனதினுடைய மயக்கம்னு காட்டி கொடுக்குறார். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு தூண் இருக்குது இருட்டில், அந்த ஒரு தூண் ஒரு மங்கலான வெளிச்சத்தில் ஒருத்தர் அங்கேருந்து பார்க்குற உடனே அந்த தூண் என்ன செய்கிறது? அதில் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி தெரியறது. அதே மாதிரி என்ன ஆகுறதுன்னா, இங்கே உயிரே இல்லாத ஒரு தூணை ஆள் அப்படின்னு ஒரு உயிருள்ள ஒரு மனிதன்னு நினைக்கிறதும், இங்கே ஆத்மாவை என்ன செய்கிறான்? ஒரு உடம்புன்னு ஒரு எண்ணிக்கிறான் இல்லையா, இந்த ஒரு உடம்பை ஆத்மான்னு எண்ணிக்கிறான் இல்லையா, இதை தான் ஒரு விஷயமாட்டு நம்ம எடுத்துக்க முடியும். எப்படின்னா
ஒரு உயிரில்லாத அசையாத ஒரு தூண் ஒரு உயிருள்ள அசைகின்ற ஒரு மனிதனாட்டு பார்க்கக்கூடிய பார்வையினுடைய அறியாமையினால் இருக்கிறதுனால இந்த ரெண்டும் ஒன்றாகிடுமா? அதாவது இருட்டில் ஒரு மங்கலான வெளிச்சத்தில் தூணில் ஒரு ஆளை பார்க்குறான், அது தூண் தான். ஆனால் அவனுக்கு அந்த தூணே ஒரு மனிதன் நிற்கிற மாதிரியான ஒரு மயக்கத்தில் தோற்றுவிக்கிறது. இப்போது அந்த தூணும் அந்த இவன் கற்பனை பண்ணிக்கிட்ட மனிதனும் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லிக்க முடியுமா? முடியாது இல்லையா? எப்படி? இவனுடைய அறியாமை தான் அதுவே தவிர அது ரெண்டும் எப்படி உண்மைன்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி தான் இந்த இரத்தம், மாமிசம், எலும்பு, இந்த விஷயங்களை கொண்ட இந்த உடம்பு எங்கே இருக்குது? இந்த சிதாத்மா எங்கே இருக்குது? அந்த அறிவே சொரூபமாட்டு இருக்கிறதே அந்த ஒரு சிதாத்மா எங்கே இருக்குது? இந்த ரெண்டையும் நீ சம்மந்தப்படுத்தி பார்த்துக்க முடியுமா? ஆனால் அறியாமையினால் அழிவற்ற இந்த ஒரு ஆத்மாவை நான் என்ன பண்ணுறேன்? அழியக்கூடிய இந்த ஒரு உடம்பாக பாவிக்கிறேன். அதாவது நான் அப்படிங்கிறத முதல்ல இந்த ஒரு உடம்போடு அபிமானிச்சுக்கிட்டு இந்த உடம்பையே நான் அப்படின்னு கருதுகிற மாதிரி இந்த தூணில் மனிதனாக நினைத்து பயப்படுவதும் இந்த மனமயக்கமே தான் காரணம். இப்போ இது மாதிரியான அறியாமையினாலவேயே தான் இந்த உலகமும் உண்மை மாதிரி தெரிகிறது. ஏன்னா அவரவர்களது விபரீத பாவனையில் அவங்களுடைய மயக்கத்தில் அவங்க எந்த விதமான பாவனைகள் பண்ணுகிறார்களோ அந்தந்த பாவனைகளுக்கு தகுந்த மாதிரியே தான் இந்த உலகம் அவர்களுக்கு காட்சியை கொடுக்கிறது. ஆனால் யோகிகள் என்ன பண்ணுறாங்க? இந்த உலகத்தை தங்களுடைய பிராரப்த கர்மாவின்படி சந்தோஷத்தில் அனுபவிக்கும் போது அதனிடத்தில் மயங்காமல் என்ன பண்ணுறாங்க? அதை ஈஸ்வர பாவனையில் எடுத்துக்கிறாங்க. இப்போது ஒரு கஷ்டத்தில் அனுபவிக்கும் பொழுது என்ன நினைக்கிறாங்க? இந்த உலகை நினைத்து அவங்க வருத்தப்படுறதில்ல. அந்த விஷயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க? இது ஒரு மித்தியா, அதனால் இதில் நாம் மயங்கக்கூடாதுங்கக்கூடிய ஒரு தெளிவில் இருக்கிறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா சாதாரண மனிதர்களுக்கு மட்டும்தான் துயரம் வரும், யோகிகளுக்கு துயரம் வராதுன்னு இல்லை. பார்த்தீங்களா? ஞானிகளுக்கும் துக்கங்கிறது இருக்கும். ஏன்னா அவங்க இந்த ஒரு உடம்பை எடுத்து வந்திருக்கிறதுனால இந்த தேகத்தை கொண்டு வந்த அந்த பிராரப்தம்ங்கிறது எப்படி ஒரு அம்பு எய்யப்பட்டதுன்னு உண்டுமானால், ஒரு லக்கை குறி வச்சு அந்த அம்பு எய்யப்பட்டு விட்டதுன்னு உண்டுமானால் அது குறிப்பிட்ட டைரக்ஷனில் அது போய் தான் தீரும். அதே மாதிரி இந்த உடம்பு சில காரியங்களுக்காக உத்தேசித்து அது எடுத்து வந்ததுக்கு பிறகு அது என்னென்ன நிச்சயம் பண்ணி எடுத்து வந்திருக்கிறதோ அந்த விஷயங்களில் அந்த காரியங்கள் நடைபெற்றாலும் கூட அந்த விஷயங்கள்னால ஞானிகள் பாதிக்கப்படுவது இல்லை. ஆனால் சாமானியர்கள் இப்படி நடக்கிறதே அப்படி நடக்கிறதேன்னு சொல்லி குழம்பிக்கிறாங்க, துக்கத்துக்குள்ள ஆளாயிக்கிறாங்க. இதுதான் ஞானிகளுக்கும் சாமானியர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அப்போது இந்த உலகம் பார்க்கறதுக்கு ஒரு பாவனைக்கு மட்டுமே தான் பொருந்தக்கூடியது. அதனால் நீ இதையும் உண்மைன்னு நம்பி நீ மோசம் போயிடாதே. இது பாவனை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லி அந்த கதை மூலமாட்டு திரும்பவும் பரசுராமருக்கு விளக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். அந்த கதையை நாம் அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம். நன்றி.